ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் ஃபேன் லெட்டர் பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த பேரமவுண்ட் வார் நடந்துகிட்டு இருக்குது. அதான் ஏச போட்டு தள்ள போய் அவனை காப்பாத்துறதுக்காக ஒரு பெரிய வாரே நடந்துச்சு. அந்த வார் தான். அந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது கோல்டி ரோஜர் பேசினது எல்லாத்தையுமே பின்னாடி அப்படியே பிளே பண்ணுவாங்க. கோல்ட் ரோஜர், கிங் ஆஃப் த பைரட், இந்த உலகம் அவருக்கு கொடுத்ததை அவர் எடுத்துக்கிட்டாரு. ஆனா சாகுற அந்த கடைசி நேரம் எல்லா பைரட்ஸையும் பார்த்து, ஏன் ட்ரெஷர் உங்களுக்கு வேணுமா, தாராளமா எடுத்துக்கங்க, ஆனா அதை கண்டுபிடிச்சு எடுத்துக்கங்க. இந்த உலகம் எனக்கு கொடுத்ததை திருப்பி நான் அதுகிட்டயே கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் உசுப்பேத்தி விட்ட உடனே அப்பதான் அந்த கிரேட் பைரட் ஏரான்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் பைரட்ஸோட ஆட்டமே ஆரம்பிச்சதுன்னு வைங்க. இப்ப காட்டுற அந்த பேரமவுண்ட் விஷுவல் எல்லாமே மெயின் எபிசோட்ல காட்டியிருக்க மாட்டாங்க. இதை வேற ஒரு ஆங்கிள் இருந்து காமிச்சிருப்பாங்க. அப்போ மக்கள்லாம் இந்த சண்டையை டிவில அடிச்சு புடிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவு கலவரம், என்னமா கூட்டங்கிறீங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவுல நமி மாதிரியே ஒரு குட்டி பொண்ணு, இவளை நம்ம குட்டி நமின்னு சொல்லலாம். அவளால முடியல, ஐயோ இந்த பைரட்ஸால ஒரே தொல்லையா இருக்கேன்னு புலம்பிக்கிட்டு இருப்பான். அந்த டைம் செவுத்துல நம்ம ஸ்டார் ஹேட்ஸோட போஸ்டர் எல்லாம் பாப்பாளா, அதுலயே நமியோட போஸ்டர் பார்த்தோன்னே ஸ்டன் ஆகி போய் நிப்பான். ஏன்னா அவன் நமியோட பயங்கரமான ஃபேன். நார்மல் மக்கள்லாம் பைரட்ஸுங்களை அவங்க பெருசா ஏத்துக்கிட்ட மாதிரி இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒன் பீஸ் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி, இப்பதான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அந்த குட்டி நமி என்ன பண்ணுவான், நம்ம நமிக்காக ஒரு லெட்டர் ஒன்று எழுதுவா. டியர் நமி, நீங்க தான் என்னோட ஸ்பெஷல் பைரட்டு. ஆனா இப்போ உலகம் சில பார்பேரியஸ் பண்ணி பயிலால நாரிட்டு இருக்குது. அதுவும் எப்படின்னா டெவில் ஃப்ரூட் பவரும் அதுக்கப்புறம் ப்ரூட்டலான ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி மக்கள் எல்லாத்தையுமே கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாத்தையுமே உங்களோட புத்திசாலித்தனத்தாலையும் திறமையாலையும் ஜெயிக்க முடியும்னு எனக்கு தெரியும். நீங்க தான் எனக்கு இருக்க ஒரே ஒரு ஹோப் அப்படின்ட்டு இன்னும் நிறைய எழுதி லெட்டரை ரெடி பண்ணிடுவான். அவ ரூம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நமியோட போட்டோ, அந்த டேஞ்சரின் ஃப்ரூட்னு நமிக்கு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே வச்சிருப்பான். அந்த டைம் அவங்க அம்மா கத்துற சவுண்டு, என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னும் நீ டெலிவரி பண்ண போலையான்னு. கண்ணாடி இல்லைன்னா அந்த குட்டி பொண்ணுக்கு கண்ணு தெரியாது. கண்ணாடியை போட்டு போய் டெலிவரி பண்ணு, இல்ல கால் தடிக்கு விழுந்து மண்டையை உடச்சிக்க போறேன்பாங்க. போஸ்ட்மேன் வேலை பாப்பா போல. ஆனா அவ இல்ல, எனக்கு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்குது, அந்த வேலையை பார்க்க போறேன், என்னோட லைஃப் டைம் அட்வென்ச்சர் அப்படின்ட்டு அந்த லெட்டரை காட்டியெல்லாம் சீன் போட்டுட்டு கிளம்புவா. அவங்க அம்மா இருந்துட்டு, இங்க பாரு, ஒன்னாலெல்லாம் தனியா வாழ முடியாது அப்படின்ட்டு வெளியில போக விடாம பாதையை மறைச்சு மறைச்சு அவட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. கடுப்பாயிருவா. நானும் மத்தவங்களும் ஒண்ணு இல்ல, என்னால தனியா எல்லாத்தையும் பண்ண முடியும்னு ஒண்ணு இல்ல, நீ வேலை ஒழுங்கா பார்த்தாதான் வாழ முடியும்னு சொல்லுவாங்க. காலுக்கடையில பூந்து எஸ்கேப் ஆயிருவா. அதுக்கப்புறம் எவ்வளவோ கத்தி பார்ப்பாங்க, அவ கேட்கற மாதிரி இல்ல. அப்படியே கட் பண்ணா இங்க அந்த பேரமவுண்ட் வாரு கொடூரமா போயிட்டு இருக்குது. இந்த பிரவுன் ஹேர் வச்சிருக்கானே, இவனை நம்ம பிரவுன்னு வச்சுக்குவோம். இவன் பாத்தீங்கன்னா தம்பி, இவனுக்கு அண்ணன் ஒருத்தன் இருக்கான், மேல தூங்கிட்டு இருக்கானா, இவன் தான் பிளாக். அவனை காப்பாத்திட்டு அட்வைஸ் பண்ணுவான், கொஞ்சமாச்சும் மூளையோட இருனா, எதுக்கு இப்படி இருக்க அப்படின்ட்டு போவான். அவனுக்கு செம கடுப்பாகும். வழக்கம் போலதான் அந்த அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற ஈகோ கிளாஷ் இருக்குன்னு வைங்க. அப்போ அங்க ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஐஸ் வெடிச்சு தெரிச்சதுல பள்ளத்துல போய் விழுந்திருப்பான், ஜஸ்ட் மிஸ். அப்போ மேல பார்த்தா மீஹாக்கு இருக்கான்ல, அவன் பயங்கர கெத்தா நின்றுட்டு இருப்பான். பார்த்துட்டு மிரண்டுருவான். அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன், அதே ஆளு பார்ல உட்காந்துக்கிட்டு, நான் மீஹாக்க பார்த்தேன், எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ பக்கத்துல இருக்கவன், இல்ல ஜோரோ தான் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளும்பான். அவன் எல்லாம் ஆல்ரெடி செத்துட்டான்டாமானா. அங்கதான் ஒரு ட்விஸ்ட், நம்ம பையன் ஜோரோவும் அதே பார்ல தான் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கான். என்ன மொத்தமா கவர் பண்ணிட்டான், அதனால தெரியல. அப்படியே கட் பண்ணி ஒரு லைப்ரரியை காட்டுறாங்க. அங்க ரெண்டு பசங்க திருட்டுத்தனமா உள்ள வந்து பிராங்கியோட புக்கை பார்த்து, இவன் செத்துட்டான், நான் நியூஸ் பேப்பர்ல படிச்சேன்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க ஷாப் ஓனர் வந்துருவான். இதெல்லாம் படிக்கணும்னா வாங்கி படிங்கடா லூசு பயிலான்னு சொன்னோன்னு பயந்து ஓடிடுவானுங்க. எடுத்து பார்த்தா நம்ம பிராங்கியோட போட்டோ பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கும். ஆக்சுவலா 2 வருஷமா ஆள் என்ன ஆனான்னு தெரியல, அதான் செத்துட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, ட்ரைனிங் எடுக்க போயிருந்தானுங்களா, அந்த டைம் நடந்த கூத்துது. வாட்டர் 7ல கூட பிராங்கி எங்கன்னு சொல்லி பிரசிடென்ட்டை போட்டு உயிரை வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கே தெரியல, என்னத்த சொல்லுவாங்க, நாங்க பிஸியா இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிருவாங்க. சரி, எவனா இருந்தா என்னன்னு சொல்லி அந்த புக்கை தூக்கி ஓரமா வச்சுட்டு அவ கிளம்பிடுவா. அங்கதான் பாத்தீங்கன்னா ராபின் ஒரு புக்கை படிச்சுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி அந்த குட்டி நமியை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா, நமி, எனக்கு நல்லா தெரியும் கேப்டன் லூஃபி நியூஸ் பேப்பர்ல இந்த மெசேஜ் தான் அனுப்புனாரு அப்படின்ட்டு அவன் சீக்ரெட் கோடு நம்ம ஆளுகளுக்கு நியூஸ் பேப்பர்ல அனுப்பியிருப்பான்ல, அதை எல்லாத்தையுமே இவ பர்ஃபெக்டா டீகோட் பண்ணி வச்சிருப்பான். சரி, இப்போ இவ எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா சபாடி ஆர்கிபெலகோல. இங்க தான் அவங்க எல்லாருமே மறுபடியும் ஒன்னு சேர்ற மாதிரி பிளான். ஏன்னா இங்க இருந்து தானே திருச்சிருப்பாங்க, எப்படியும் போர்ட்டுக்கு வருவாங்க. அங்க அவங்கள மீட் பண்ணி இந்த லெட்டரை நமி கிட்ட கொடுத்துடணும் அப்படின்ட்டு சந்தோஷமா சொல்லிட்டு போவா. சரி, யாரும் இருக்க மாட்டாங்கன்னு பார்த்தா போற வழியில சரியான கூட்டம். இந்த அளவுக்கு இந்த இடத்துல கூட்டம் இருக்க வாய்ப்பு இல்லையே, பிளான் பி அப்படின்ட்டு அப்படியே திரும்புவா. இடையில 2 லூசு பயலுக வேகமா ஓடி வந்ததுனால அந்த கூட்டத்துக்கு நடுவுல போய் மாட்டிக்குவா. ஒரு குட்டி பொண்ணாச்சே பாவம், நஞ்சுகிட்டு இருக்காளெல்லாம் பார்க்க மாட்டானுங்க. உனக்கு கால்சியம் வேணும் கண்ணு, அப்பதான் போன் ஸ்ட்ராங்கா இருக்கும், இல்லைன்னா எங்க கூட்டத்துக்குள்ள
ட்ராப்ல மாட்டி நீ நசுங்கி நாஷ்டாவாயிருவ அப்படின்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பானுங்க சேடிஸ்ட். அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த நெகட்டிவ் சோல் பூந்து வெளியில வரும். அவ்வளவுதான், நாங்கெல்லாம் வேஸ்ட் அப்படின்ட்டு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. யாரு பார்த்த வேலைன்னா பெரோனா. அவ வீம்புக்குன்னு பண்ணிட்டு இருக்க மாட்டா, பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த நெகட்டிவ் சோல் வெளியில சுத்திட்டு இருக்கும். அதனால இந்த இம்பாக்ட். இங்க மறுபடியும் அந்த பார்ல ஜோரோ உயிரோட தான் இருக்கான். அவன் இந்த உலகத்துல எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில இருந்து பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா அப்படியோ அப்படின்னு கூட இருக்கவனுங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவானுங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஜோரோக்கு கொல்ல காண்டாவும். அதோட நிப்பாண்டா கூட பரவாயில்ல, அவன் எதுக்குடா வாயில கத்திய வச்சுக்கிட்டு இருக்கான், ஏன் பசிக்கும் போது தின்றுவானா அப்படின்ட்டு அவன் போட்டோ வச்சு வேற லெவல்ல கிண்டல் பண்ணுவானுங்க. மண்டையிலே நங்கு நகுன்னு 4 அடியை போட்டு கிளம்பிடுவான். அவனை பத்தி பேசினா இவன் ஏன்டா அடிச்சுட்டு போறான்னு புலம்பிக்கிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் இங்க ஒரு மெரைன் கேப்டனை காட்டுறாங்க. அவன் ஒரு லெட்டர் ஒண்ணு அந்த பிரவுனுங்கிற தம்பிக்காரன் சொன்னால அவங்கிட்ட கொடுத்து, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெட்டர், இதுல தான் சபாடி ஆர்கிபெலகோட ஃபியூச்சர் செக்யூரிட்டி சிஸ்டமே இருக்குது, அதை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருமா. மூடிட்டு ஓகே சார், ஆமா சார், இல்ல சார்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். சப்போஸ் இதை எங்கேயாச்சும் நான் தொலைச்சிட்டேன்னா என்ன ஒண்ணு கேட்பான். விடுவான் பாருங்க ஒரு லுக்கு. சாரி சார், என் உயிரே போனாலும் சரி டெட் பாடியா போயாச்சு இதை டெலிவரி பண்ணிடுறேன்பா. வெளியில வந்து ஏன் அந்த ஆள் இப்படி இருக்கான், ரொம்ப ரொம்ப மோச்சம்பானா. பட் அங்க இருக்கவனுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. பேரமவுண்ட் வார்ல பெரிய ஐஸ் பிளாக் எங்க மேல வந்து விழுந்து நாங்க சாக வேண்டியது, நல்ல வேலை இவரு தான் வந்து காப்பாத்தினாரு. ஆளு முரட்டு பீஸ் தான், ஆனா நல்ல மனுஷன். இவனை பெனவலண்ட் கிங் ஆஃப் த வேவ்ஸ்பாங்க. சரி இவ்வளவு பயங்கரமான ஆளா இருக்கானே அப்படின்ட்டு பார்த்தா டிராவை திறப்பான். பார்த்தா அதுல சாப்பரோட போட்டோஸ், அவன் நியூஸ் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்தை கலெக்ட் பண்ணி வச்சிருப்பான். என்னடானா இவன் சாப்பரோட பயங்கரமான ஃபேனு. எவ்வளவு கியூட்டா இருக்கான் பாருங்க. ஒவ்வொரு டைமும் அவனை பார்க்கும்போது நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டே இருக்கேன். ஆனா சாப்பர் ஒரு பைரட், நான் ஒரு நேவி சோல்ஜர். என்னைக்குமே எங்க 2 பேத்துக்கும் ஒத்து போகாது. நான் ஆயில் மாதிரி, அவன் வாட்டர் மாதிரி. என்ன பண்ணுவேன்னு சொல்லி கதறி கதறி அழுதுட்டு இருப்பாரு. வெளியில எல்லாம் பயங்கரமான பீஸ்ன்னு நினைச்சிட்டு இருந்தா உள்ள டம்மி பீஸா இருந்திருக்கான். அந்த டைம் போன் வரும். ஆப்போசிட்ல இருக்க ஆளு, எங்க அந்த ஆக்டிவேஷன் பாஸ்கி கொடுத்தாதான் சட்டு புட்டுன்னு நியூ ஆன்டி பைரட் வெப்பனை ஆக்டிவேட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. நான் ஒருத்தங்கிட்ட கொடுத்து விட்டேன்பா, அதுதான் அந்த லெட்டர், அதுல தான் அந்த பாஸ்கி இருக்குது. இப்ப மட்டும் இவங்க அந்த வெப்பனை யூஸ் பண்ணி அது சக்சஸ் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் சபாடி ஆர்கிபெலகோல இருக்க எல்லா பைரட்ஸையுமே காலி பண்ணிடலாம். அதனால பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சிருவாங்க. மறுபடியும் சாப்பர் நீ இப்ப எங்க இருக்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். கடைசியில பார்த்தா நம்ம ஆளு அதே புக் ஷாப்ல தான் இருப்பான். அவனும் அதே பிராங்கியோட புக் எடுத்து பார்த்துட்டு படிச்சுட்டு இருப்பானா. அந்த கடை ஓனர், என்ன அனிமல்ரா இது, என்ன இதுவும் அந்த பொடிப்பையில எடுத்த புக்கே எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்குது, ரொம்ப ஃபேமஸான ஆளா இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் அந்த புக்கை பார்த்து சந்தோஷத்துல கத்துன்னு கத்திட்டு புக் அங்கே வச்சுட்டு கிளம்பிடுவான். வாங்காம தான் இந்த பில்டப்பான்னு சொல்லி பச்சை பச்சையா திட்டுவான். அதே நேரம் நம்ம குட்டி நமி எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு ஷார்ட் ரூட்ல அடிச்சு புரண்டு ஓடுவா. ஐயோ நான் லேட் பண்ணிட்டேனே, ஆல்ரெடி அரை மணி நேரம் லேட் ஆயிருச்சு, இனியும் நான் லேட் பண்ணனா மிஸ் பண்ணிடுவேன்னு சந்து புந்தெல்லாம் பூந்து ஓடுவா. அப்படி ஓடும்போது அந்த முக்கியமான லெட்டரை கொண்டு போயிட்டு இருக்கான்ல, அதான் அந்த தம்பிக்காரன் பிரவுனு, அவன் மேல இடிச்சு லெட்டரை மிஸ் பண்ணிடுவா. மெரைனால் மேல இடிச்சிட்டமேனு சொல்லிட்டு ஓரமா போய் ஒளிஞ்சுக்குவா. அவன் பாத்தீங்கன்னா அந்த கேப்டன் கொடுத்த லெட்டர்னு நினைச்சு அதை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். ஐயோ அது என்னோட லெட்டர், அதை எப்படியாச்சும் எடுக்கணும்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறதுக்காக கையை கீழே ஊனுவா. அந்த டைம் ஒரு மெரைன் சோல்ஜர் கையை மிதிச்சிருவான். குட்டி பொண்ணாச்சே அவ கையை மிதிச்சிட்டமே, கொஞ்சமாச்சு கவலை வேண்டாம், உனக்கு கிரவுண்ட் செட் ஆகாதுமா கண்ணுன்னு திமிருத்தனமா நின்றுட்டு இருப்பான். ஆளு வேற பல்கா இருக்கானா, கொஞ்சம் பீதி ஆயிருவா. அட்லீஸ்ட் ஒரு சாரி சொல்லிருக்கலாம், அதுவும் சொல்லாம ரோட்ல கொண்டு வந்து இப்படி குப்பை எல்லாம் போட்டுட்டு சை அப்படின்ட்டு அவன் அந்த மேப் ஒன்று போட்டு வச்சிருந்தால அதை மிதிச்சுட்டு போவான். பாவ குட்டி பொண்ணாச்சா, அவளுக்கு ரொம்பவே கவலையாயிரும். சோ அழுகிற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம உசோப்போட என்ட்ரி. அவன் அந்த மேப் எடுத்து கொடுத்து, இந்தாமா இதை கீழே விட்டுட்டேன்பா. ஐயோ என்னால முடியலையேன்னு புலம்புவாளா. என்னாச்சு மயக்கம் வருதான்னு கேட்டா, இல்ல என்னோட லெட்டரை ஒரு நேவி சோல்ஜர் தூக்கிட்டு போயிட்டாரு, எங்க போனாருன்னு தெரியலையேன்னு புலம்புவா. உசோப்பு, ஆமா அந்த பக்கமா ஒருத்தன் லெட்டர் வச்சுக்கிட்டு போனான் அப்படின்ட்டு எந்த வழியா போனான்னு சொல்லிடுவான். பட் அந்த பக்கம் பூரா ரவுடி பயிலுக குடிச்சுக்கிட்டு கூத்தடிச்சிட்டு இருப்பானுங்க. இந்த குட்டி பொண்ணு எப்படி அதுக்குள்ள பூந்து போய் லெட்டர் எடுத்துட்டு வருவான். உடனே உசோப்பு, நீ ஒன்னு கவலைப்படாத, அங்க எப்படி நடந்துக்கணும்னு நான் சொல்லித்தரேன்னு, நான் இங்க ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் குடுக்குறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேளுங்கப்பா. அதே மாதிரி போய் கேட்பாளா. நம்ம கூண்டு இருந்துட்டு இப்படி கேட்டா வெளியே போ அப்படின்ட்டு அந்த ஷாப் ஓனர் வண்டையா திட்டுவான். அங்க இன்னுமே அந்த சண்டை ஓயல. யாரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளு, மீஹாக்கா இல்ல ஒயிட் பியாடா அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்கும் போது, நிறுத்துங்கடா அப்படின்னு அந்த பிரவுனு, உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அக்கை நூம்பானா, ஆட கூறு கட்ட குக்கரு, நாங்க யாரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ் மேன்னு பேசிட்டு இருக்கோம், குடி போதையில உளறிட்டு இருக்கேன்னு பச்சை பச்சையா திட்டுவானுங்க. அப்ப இடையில ஒருத்தன், அவனை பத்தி மட்டும் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே, இன்னொருத்தன் இருக்கானே அவனை பத்தி பேசுனீங்களா அப்படின்ட்டு சஞ்சியை பத்தி சொல்லுவான். சொல்றது யாருன்னா சஞ்சியே தான். எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க காமெடி பீஸு, அவன் பவுண்டி ஜோரோவை விட கம்மி, அவன்லாம் ஒரு ஆளு, அது மட்டும் இல்லாம அவன்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, 1ஆம் நம்பர் டம்மி பைய அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவரா பேசிடுவானுங்க. ஜோரோ போகும்போது 2 பேர்த்த தான் பழந்து கட்டுவான். இவன் போறப்ப சிரிச்சவங்க எல்லாத்தையும் பழந்துட்டு போவான். அவனுக்கு என்ன புரியலன்னா, அவனுங்களை பத்தி பேசினா இவனு ஏன்டா நம்மளை அடிச்சுட்டு போறானுங்கன்னு புலம்பிட்டு இருப்பானுங்க. அதே நேரம்
அப்புறம் அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுவா, இந்த டைமை யூஸ் பண்ணி நைஸா டேபிளுக்கு அடியில பூந்து போய் அந்த தம்பிக்காரன் உட்கார்ந்துட்டு இருப்பானா, அவன் பேக்கெட்ல இருந்து அந்த லெட்டரை எடுப்பான். எடுத்து பார்த்தா அது வந்து அந்த கீ கார்டு. ஐயோ இது இல்லையே நம்மளோடது அப்படின்ட்டு பேக்கெட்ல பார்த்தா இன்னொரு லெட்டர் இருக்கும். வச்சுட்டு அந்த லெட்டர் எடுக்க போவான். அந்த டைம் அவங்க அண்ணன் அங்க வருவானா, டக்குன்னு அவங்கிட்ட எந்திரிச்சு போயிடுவான். சோ மிஸ் பண்ணிட்டான். அவன் அவங்கிட்ட பாத்தியா புது வெப்பனோட தலைவிதியே என் கையில தான் இருக்குதுன்னு சீன் போடுவான். அவன் பச்சை பச்சையா திட்டுவான், இது ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டான விஷயம், இதை இப்படித்தான் பப்ளிக்ல பேசுவியான்னு. அப்புறம் அவங்கிட்டையும் யார் இந்த உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் மேன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அவன் தம்பி கிண்டல் பண்ணுவான். அவங்கிட்ட கேட்டா அவன் யாரை தெரியுமா சொல்லுவான், லூஃபியை தான் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு அவன் தான் ஃபேவரட்டும்பான். எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அதுலயும் அவன் தம்பி இருக்கானே, நீ இப்படியே இருக்கிறதுனால தான் இன்னும் மேல வராம எனக்கு கீழேயே இருக்க, உன்னை விட நான் ஹையர் ரேங்க்ல இருக்கேன்னு மொத்த கூட்டமும் கேவலமா சிரிச்சுட்டு இருக்கோம். அவனுக்கு கொலை காண்டாவும். இங்க நம்ம குட்டி நமிக்க அதுக்கு மேல கடுப்பாவும். ஐயோ பேசிட்டு வந்து உட்காருவான்னு பார்த்தா உயிரை வாங்கிட்டு இருக்கானேன்னு அந்த பிரவுன் அவங்க அண்ணனை ரொம்ப வெறுப்பேத்திட்டு இருந்தவன, ஏன்டா அவன் ஓ அண்ணன் தானே, அவன் மேல பாசமா இருக்க மாட்டியாடா பண்ணி பயல, ஆளும் மூஞ்சியும் மொசர கட்டையும் பாருன்னு சொல்லி அவ டேபிளுக்கு அடியில் உட்காந்து கிளிகிளின்னு கிழிச்சிட்டு இருப்பான். அதனாலேயே அவங்க அண்ணனுக்கு பாத்தீங்கன்னா அவன் தம்பியை சுத்தமா பிடிக்காது. சின்ன வயசுல இருந்தே அவனை எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணு, எப்படியே இருக்காத டம்மி பயல அப்படி இப்படின்னு அசிங்கப்படுத்திக்கிட்டே தான் இருப்பான். ஏன் அந்த பேரமௌண்ட் வார்ல கூட காப்பாத்திட்டு அவனை கிண்டல் பண்ணிட்டு தானே போனான். அதனாலே அவன் தம்பியை பாத்தீங்கன்னா அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. சரி இனி இதுக்கப்புறம் அந்த குட்டி நமி அவளோட லெட்டரை கண்டுபிடிச்சு எடுத்து நம்ம ஆளுகிட்ட கொண்டு போய் சேர்த்திட்டாளா இல்லையான்னு அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். டடா.